சிஏ ஃபைனல் மே 2022 பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் தாங்க இது. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்லாம் கிடையாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கணக்கு ஒரு நல்லா படிங்க. ஜே அந்த கே லிமிடெட் ரெண்டு லிமிடெட்டில் வந்து ஜே லிமிட் வந்து கே லிமிடெட் வந்து அக்வயர் பண்ணிக்கிறாங்க 75%. ஆமாம், என்னைக்குன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல். அப்போ ஐடிபிங்கில் நம்ம வந்து ஐடிபிங்கிற கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ஐ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அக்வயர், ஜே லிமிடெட் தான் அக்வயர். டி ஃபார் டேட் ஆஃப் அக்விசிஷன் 1/4/2021 அவங்க வாங்குறாங்க. மூணாவது வந்து பி ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம போடுறோம், சரி போடலாம். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போடுறதுக்கு முன்னால் சில விஷயங்கள் இருக்குது. கணக்கில் என்ன சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஃபேர் வேல்யூ கணக்கில் கொடுத்துருக்குறான். ஜே லிமிடெட் வந்து 25%, 75% வாங்குறாங்க. பை இஷ்யூயிங் இட்ஸ் ஓன் shares in the ratio of 2 shares of J Limited for every 3 shares of K Limited. அப்போ 3 ஷேருக்கு 2 ஷேர் வெளியிடுறாரு. ஜே லிமிட்டோடைய ஒரு ஷேரோட விலை வந்து 50 ரூபா. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா தான், ஏன்னா அங்கேயே கொடுத்துட்டான். இங்கே 10 ரூபா, அதாவது 50 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது 10 + 40, 40ன்றது ப்ரீமியம் வரும், 10ன்றது ஃபேஸ் வேல்யூ. அப்படியே கான்செப்ட் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது 450 லட்சம் உள்ள கே லிமிட்டோடையது ஜே லிமிடெட் வாங்குறாங்க. அப்போ ஷேர் எவ்வளோ தான் இருந்தது? 4.5 லேக் ஷேர்ஸில் 75% ஷேர்ஸ் அவங்க வாங்கிறாங்க. அதாவது 3.375 ஷேர்ஸ் வாங்கிடுறாங்க. அப்போ 3 ஷேர்ஸ்க்கு 2 ஷேர்னா இவர் எவ்வளோ தரணும்? 2.225 ஷேர்ஸ் கொடுத்தா போதும். ஒரு ஷேரோட விலை 50 ரூபா சொல்கிறாரு. 2.25 × 50 போட்டால் 112.50 லட்சம் ஷேர்ஸ் இவர் அமௌண்ட் தரணும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். திருப்பி ஒரு சொல்கிறேன். 2 ஷேர்ஸ்க்கு 3 ஷேர்ஸ், அப்போ 3/2, 2/3 குழப்பிக்காதீங்க. 2/3 3 ஷேர் கே லிமிட்டோடது, ஜே லிமிட்டோடது 2 ஷேர்ஸ். ஒரு ஷேர் 50 ரூபாய்க்கு தராது. ஃபேர் வேல்யூ கணக்கில் கொடுத்துட்டாங்க எவ்வளோங்க? 425 பிளான்ட் அண்ட் மெஷினரி. இது வந்துச்சுனாவே ஃபேர் வேல்யூனா எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்குன்னா டிடிஏஓ டிடிஎல்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இவங்க அடிஷ்னல் பேமெண்ட் பண்ணுறாங்க 45 lakhs. 45 lakhs அடிஷ்னல் பேமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் 30% ஆஃப் எனி எக்ஸஸ் ப்ராஃபிட். திஸ் அடிஷ்னல் அமௌண்ட் வில் பி டியூ ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 3 வருஷம் கழிச்சு 45 lakhs கொடுத்தா போதும். அப்படின்னும் போது இது வந்து என்ன ஆயிடுச்சு? டெஃபர்டு கன்சிடரேஷன் ஆயிடுச்சு. இப்போ டெஃபர்டு கன்சிடரேஷனா 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வேல்யூ, இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லானா, இந்த 3 வருஷம் கழிச்சு 45 ரூபா தரதோடைய இன்னைக்கு வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வேல்யூ 33.89. எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க டிஸ்கவுண்டிங் ரேட்டு. அப்போ டிஸ்கவுண்டிங் ரேட்னா 1.3 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். 1.1, அதாவது 1/1.1, 1, 2, 3. ஸோ 0.753 × 45 போட்டால் யூ வில் கெட் an answer 33.81. அப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூவும் கிடைச்சிச்சு கிட்டத்தட்ட. ப்ரெசன்ட் வேல்யூ, சாரி, இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ இல்லை, ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூவும் கிடைச்சிச்சு. அடுத்தது வந்து இது இந்த அவார்டு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எப்படி இந்த அவார்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் ஷேர் பேஸ்டு ஒரிஜினல் அவார்டு விச் காட் ரீப்ளேஸ் பை நியூ அவார்டு சொல்கிறாங்க. வெஸ்டிங் பீரியட் வாஸ் 5 years அண்ட் அக்விசிஷன் டேட் அன்னைக்கு எம்ப்ளாயிஸ் ஆஃப் கே லிமிடெட் ஹவ் ஆல்ரெடி சர்வ்டு 2 years. அப்போ ஒரிஜினல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். த வெஸ்டிங் பீரியட் வாஸ் 5 years அண்ட் த அக்விசிஷன் டேட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கே லிமிடெட் ஹவ் ஆல்ரெடி சர்வ்டு 2 years ஆஃப் சர்வீசஸ். இவங்க அக்விசிஷன் பண்ணுற டேட்டில் 2 வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க? சர்வீசஸ் முடிச்சிட்டாங்க. 5 years 2 years முடிச்சிட்டாங்க. அப்போ ஒரிஜினல் நம்பரோட வேல்யூ வந்து 6 lakhs இருக்குது. 6 lakhs இருக்குது. 6 lakhsல 5 yearsல 2 years கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ 2.4 என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ 2.4 வந்து என்ன ஆகணும்? இன்க்ளூட் ஆகும் உங்களுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில். ஸோ அப்போ வந்து 2.4 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 1,48,000 148,71 வரும். திருப்பி சொல்கிறேன், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், டெஃபர்டு கன்சிடரேஷன் இருக்குது, அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டு இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டு நீங்கள் போட்டோன்னா மார்க். ஸோ இந்த 3த்தையும் சேர்ந்து தான்
ஆன்சர். அடுத்தது வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ். நம்ம ஃபேர் வேல்யூ தான் எடுத்தாகணும். கே லிமிட்டடோடது, அதாவது சப்சிடரி கம்பெனியோடது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். ஏன் சார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நெட் அசெட்ஸ் பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு அசெட்டோட வேல்யூ கொடுத்தாச்சு. எவ்வளவு? 425 ரூபா ஃபேர் வேல்யூ கொடுத்தாச்சு. நான் சொல்ல இங்கே கணக்கில் சொல்லிட்டாங்க பாருங்க. ஃபேர் வேல்யூ 425 ரூபா கொடுத்துக்கிறாங்க. ஆனால் பேலன்ஸ் ஷீட் இருக்கிற வேல்யூ எவ்வளோ இருக்குது? 500 ருபீஸ் இருக்குது. ஓகே, அப்போ 500 அப்படின்றது பேலன்ஸ் ஷீட் இருக்கக்கூடியது தான் வந்து டேக்ஸபிள் வேல்யூ. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபேர் வேல்யூ கேரிங் அமௌண்ட் அப்படி தான் வரும். ஸோ 425 ரூபான்றது என்ன ஆகுது? ஆல்வேஸ் வி ட்ரை டு ஈக்குவல் டு டேக்ஸ் வேல்யூ. டேக்ஸ் பேலன்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணால் 75 கிடைக்கும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகுது 75க்கு 30% போட்டால் 22.25 டிடிஏவான்னு பார்த்தா எஸ் டிடிஏ. அசட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிடிஏ. லைபிலிட்டிஸ் என்ன ஆகுது? 7.5 அப்படி வந்துச்சுன்னா இங்கே சொல்லிக்கிறான். K Limited lawsuit pending with the customers who made a claim 70 lakhs. The management reliability estimated that fair value liability to be 7.5 lakhs ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு லைபிலிட்டி என்ன செய்யுது? ஃபேர் வேல்யூ இங்கே ஆகுது. ஸோ இப்போ டிபி வேல்யூவில் இல்லை. ஸோ லைபிலிட்டியோட வேல்யூ குறைஞ்சாவே அது என்ன தான்? டிடிஏ தான். ஸோ இப்போ டிடிஏ டோட்டலாக 24 ரூபா 75 பைசா வருதுங்க. சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அசட் லைபிலிட்டிஸ் போம். அசட் 425, இன்வெஸ்ட்மெண்ட் 120, இது 130, 270, 145, 175. இதை போடாதீங்க இப்போத்துக்கு. சரி, உங்களுடைய அசட்டோட வேல்யூ மட்டும் எடுத்து பாருங்கள் எவ்வளோ வருது? 425 ப்ளஸ் 120 ப்ளஸ் 130 ப்ளஸ் 270 ப்ளஸ் 145 ப்ளஸ் 175. ஸோ 1265 வரும். அப்போ இதை மாற்றிக்கிங்க. 1000 டிடி எங்கே வராது. இப்போ 1265 அசட் எடுத்து பாருங்கள். அசட் லைபிலிட்டிஸ் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த வேலை எங்கேருந்து எடுத்தீங்கன்னா நம்ம உள்ள புக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். 425 மட்டும் தான் ஃபேர் வேல்யூ. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 120, 130 இது எல்லாமே இங்கேருந்து எடுக்கிறோம். 120, 270, 145, 175 எல்லாமே என்ன செய்கிறோம்? புக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ எவ்ரி திங் இஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் த புக்ஸ் தான். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இந்த எல்லாமே அங்கேருந்து எடுக்கிறோம். 425, 120, 130, 270, 145, 175. ஸோ 1265. இப்போ லைபிலிட்டிஸ்க்கு எங்கே எடுத்தீங்க? லைபிலிட்டிஸ் அங்கேருந்து எடுத்தோம். இங்கே தான் எடுத்தோம். 250, 80, 20, 145, 185 ப்ளஸ் 7.5. அப்போ வந்து ஒரு லைபிலிட்டி வந்து புதுசாக கிரியேட் ஆகிருக்குது இல்லையா? 7.5ன்றது நீங்கள் தர வேண்டியது இருக்கிறதுனால இந்த லைபிலிட்டி மட்டும் நீங்கள் புதுசாக சேர்த்திக்கணும். அப்படின்னா இந்த லைபிலிட்டி மட்டும் புதுசாக சேர்த்திக்கணும். 7.5 அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கூட்டி பாருங்கள். 250 ப்ளஸ்ஸு 80 ப்ளஸ்ஸு 20 ப்ளஸ்ஸு 145 ப்ளஸ்ஸு 185 ப்ளஸ்ஸு 7.50. ஸோ 687. ஸோ இப்போ 1265 1687.5 கிடைச்சா 577 ரூபாங்க. ப்ளஸ் உங்களுக்கு டிடிஏ உங்களுக்கு 24 ரூபா 25 பைசா இருக்குது. அதை கூட்டினா என்ன வரும்? ப்ளஸ்ஸு 24.75 602. இதுதான் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட். இப்போ நெட் அசெட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. எவ்வளவு? 602.25. இதில் 25% என்சிஐ. $150. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். புக் ஆன்சர் தான் நம்ம வந்துருக்கு இல்லையா? எஸ், நான் கண்ட்ரோல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. $150.56 அப்படின்றது சரியாக வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்.
நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம பேலன்ஸ் ஷீட்டு. ஜிபிபி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஜிபிபி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன பிசி எவ்வளோன்னு பார்த்தோம். பிசி எவ்வளவு? ஐஎன்ஏ கண்டுபிடிச்சாச்சு, என்சிஐ கண்டுபிடிச்சாச்சு. என்சிஐ எவ்வளோங்க? பிசி வந்து 112 ரூபா 50 பைசாவா? நல்லா கவனிச்சு பாருங்க. பிசி எவ்வளோ போட்டுக்கிறீங்க? 148.71. 148.71 ப்ளஸ் என்சிஐ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 150.56. மைனஸ் ஐஎன்ஏ 600. முன்னூற்றி 2.98. ஸோ இதான் கேபிட்டல். இப்போ நம்ம 602 மதிப்பில் 232ங்கன்னா அப்போ இதான் வந்து ஜிபிபி 302.98. ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இந்த ஃபார்மெட்டில் கூட போடணும்னா புரியுறதுக்காக தான். ஆக்சுவலாக எக்ஸாம் இது போடக்கூடாதுனால வேணாம், நம்ம எக்ஸாமில் போடாமல் நம்ம அப்படியே போட தேவையில்லை. ஸோ நம்ம எப்போவுமே போல மாதிரியே கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் நம்ம போட்டு தான் ஆகணும். நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ நான் கரண்ட் அசட்ஸ் PPE இன்வெஸ்ட்மெண்ட்டு குட்வில் ஆர் பேட் டெப்ட் இன்வென்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஃப்ரண்ட் அதர்ஸ். இதில் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தா போடணும், அது வழி இல்லை. ஃபிக்ஸட் அசெட் வந்து 400 ப்ளஸ்ஸு 425 825. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடுவீங்க? நானூற்றி 50 ப்ளஸ் 570. உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பார்த்து போகிறதுக்கு, அதனால் நம்ம வந்து அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் 825 570. இன்வென்ட்ரிஸ் வந்து 310. பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டேலி பண்ண. வரேன்.